ஸ்பீடா வச்செல்லாம் எரியக்கூடாது. சீக்கிரம் செவந்துரும், உள்ள வேகாம இருக்கு. அப்படி இருந்தாலும் உடஞ்சு உங்களுக்கு வந்துரும். அதனால கம்மியா வச்சு, தீ கம்மியா வச்சு, நல்லா எண்ணெய கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பால்ஸா எடுத்து குட்டி, குட்டி பால்ஸா இருக்கிறத எடுத்து உள்ள போடணும். ஒட்டுக்கா கொட்டிறக்கூடாது. ஒவ்வொன்னா எடுத்து போட்டு அப்படியே பொரிச்சுருங்க. நானே கொஞ்சம் ஸ்பீடா பொரிச்சதுல 1, 2 தீஞ்சிடுச்சு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நம்ம தானே செய்ய போறோம். எனக்கு 60 உருண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பாகும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப அந்த பாகுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட்டு போடுறதுக்கு மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு டைமே இல்ல. ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சுட்டுருக்கேன். அதனால மறதி ஜாஸ்தியா ஓடிட்டுருக்கு. ஏலக்காய் 2 தட்டி இப்ப லாஸ்ட்டா தான் ஏலக்காய் தட்டி போட்டுட்டுருக்கேன். ஏலக்காய் போட்டதுக்கப்புறமா நம்ம குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் உள்ள போட்டுறலாம். அது ஊறட்டும். நல்லா ஊறணும். நான் இனி போய் சமையல் மாஸ்டர் வராங்க. அங்க போய் லட்டு, முறுக்கு, மைசூர் பாகு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் வீடியோ போட போறேன். எவ்வளோ அழகா குலோப் ஜாமுன் ஊறி எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 2 சாமிக்கு எடுத்து குடுத்து விட்டுட்டு, 3வது எடுத்து நான் வாயில போட்டு டேஸ்ட் பார்த்தேன்னா, வாவ்! கவிதா நீயா இப்படி? அப்படிங்கிற மாரி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இன்னும் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக் ஆச்சு. ஆனா இன்னமும் அது உடையல, விரிசல் விழுகல. அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இனி கன்டினியூவா என் பொண்ணு வளகாப்புக்கு என்னென்ன பண்ணுனேன், என்னென்ன பலகாரம் பண்ணணும், எப்படி நாங்க செலிப்ரேட் பண்ணோம்னு ஒவ்வொரு வீடியோவா போட்டுட்ருக்கேன். கண்டிப்பா என்னோட வீடியோ மறக்காம பாருங்க. என்னோட வீடியோல எல்லாமே வந்துட்டே இருக்கும். அதுக்கு நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் பட்டன் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துறாதீங்க.